For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். The Russian Revolution of 1917 முதல் 1921 வரை. ரஷ்யா in World War I 1914. ஜூலை 30 செர்பியாவை ஆதரிக்க ரஷ்யா தனது படைகளை திரட்டியது. ஜூலை 30 ரஷ்யா mobilized its army to support Serbia. ஆகஸ்ட் 1 ஜெர்மனி ரஷ்யாவுக்கு எதிராக போர் அறிவித்தது. ஆகஸ்ட் 1 ஜெர்மனி declared war on Russia. ஆகஸ்ட் 1914 தன்னென்பர் போர் ரஷ்யாவுக்கு பெரும் தோல்வி. ஆகஸ்ட் 1914 Battle of Tannenberg major Russian defeat. 1915 ஜெர்மனி மற்றும் ஆஸ்திரியா ஹங்கேரி கிழக்கு முனையில் தாக்குதல் நடத்தின. Germany and Austria, Hungary launched an offensive on the eastern front. ரஷ்யா போலந்திலிருந்து பின்வாங்கியது. Russia retreated from Poland, Great Retreat. 1916 புரூசிலோவ் ரஷ்யாவின் மிகப்பெரிய வெற்றி. Brusilov Russia's greatest success. ஆனால் போரை தொடர தேவையான வளங்கள் குறைந்தன. But resources were too limited to continue. 1917 பிப்ரவரி புரட்சி சார் நிக்கோலஸ் II ராஜினாமா செய்தார். February Revolution Tsar Nicholas II abdicated. அக்டோபர் புரட்சி லெனின் தலைமையில் போல்ஷெவிக்குகள் ஆட்சியை பிடித்தனர். October Revolution Bolsheviks under Lenin seized power. ஆயிரத்து 1918 பிரெஸ்ட் லிட்டோவ்ஸ்க் உடன்படிக்கை கையெழுத்தானது. Treaty of Brest-Litovsk signed. ரஷ்யா முதல் உலகப் போரிலிருந்து விலகியது. உக்ரைன், பெலாரஸ், போலந்து உள்ளிட்ட நிலங்களை இழந்தது. Russia excited World War I. Lost territories like Ukraine, Belarus, Poland, and the Baltics. ரஷ்யாவின் தோல்விகளும் உள்நாட்டு அதிருப்தியும் புரட்சிகளும் இறுதியில் போரிலிருந்து விலகச் செய்தது. Russia's defeats, unrest, and revolutions finally forced it to withdraw from the war. லெனின் ரஷ்ய புரட்சியின் மூளையாக சோவியத் ஒன்றியத்தின் அடித்தளத்தை அமைத்தார். அவர் உலக வரலாற்றில் கம்யூனிசத்தின் தந்தை என போற்றப்படுகிறார். அக்டோபர் புரட்சி OCT ரெவல்யூஷன் 1917 லெனின் தலைமையில் பால்ஷெவிக் பார்ட்டி போல்ஷெவிக்குகள் ஆட்சியை பிடித்தனர். இதுவே உலகின் முதல் கம்யூனிஸ்ட் அரசு. 1922 பல ரஷ்ய குடியரசுகள் இணைந்து USSR யூனியன் ஆஃப் சோவியத் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிக்ஸ் உருவாக்கப்பட்டது. லெனின் முதல் தலைவராக பொறுப்பேற்றார். செயல்கள்: நிலங்களை விவசாயிகளுக்கு பகிர்ந்தளித்தார். தொழிற்சாலைகளை தேசியமயமாக்கினார். வார் கம்யூனிசம் மற்றும் பின்னர் NEP நியூ எகனாமிக் பாலிசி அறிமுகப்படுத்தினார். விளைவுகள்: உலகின் முதல் கம்யூனிஸ்ட் அரசு உருவாக்கப்பட்டு சமூகவாத கொள்கைகள் பரவின. சோவியத் ஒன்றியம் 20ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவுடன் இணைந்து மிகப்பெரிய அதிசக்தியாக வளர்ந்தது. லெனின் தொழிலாளர் வர்க்கத்தின் புரட்சித் தலைவர் என நினைவுகூரப்படுகிறார். Vladimir Lenin was a key figure in the Russian Revolution and the establishment of the Soviet Union USSR in 1922. 1922 ரஷ்ய புரட்சியிலும் சோவியத் யூனியன் USSR நிறுவப்பட்டதிலும் விளாடிமிர் லெனின் ஒரு முக்கிய நபராக இருந்தார். Father of Socialism சோசலிசத்தின் தந்தை. Theoretical contributions. Lenin contributed to the development of Marxist theory, particularly in the areas of imperialism and the role of the vanguard party. தத்துவார்த்த பங்களிப்புகள்: மார்க்சிய கோட்பாட்டின் வளர்ச்சிக்கு லெனின் பங்களித்தார், குறிப்பாக ஏகாதிபத்தியம் மற்றும் முன்னணி கட்சியின் பங்கு ஆகியவற்றில். Socialist ideology. Lenin's leadership and ideology shaped the Bolshevik party and the Soviet state, influencing the implementation of socialist policies. சோசலிச சித்தாந்தம். லெனினின் தலைமையும் சித்தாந்தமும் போல்ஷிவிக் கட்சியையும் சோவியத் அரசையும் வடிவமைத்து சோசலிச கொள்கைகளை செயல்படுத்துவதில் செல்வாக்கு செலுத்தியது.
லீடர்ஷிப் இன் தி ரஷ்யன் ரெவல்யூஷன். ரஷ்ய புரட்சியில் தலைமைத்துவம். October Revolution. Lenin played a crucial role in the October Revolution of 1917, leading the Bolsheviks to power and establishing the world's first socialist state. அக்டோபர் புரட்சி. 1917 அக்டோபர் புரட்சியில் லெனின் ஒரு முக்கிய பங்கை கொண்டிருந்தார். போல்ஷிவிக்குகளை ஆட்சிக்கு அழைத்துச் சென்று உலகின் முதல் சோசலிச அரசை நிறுவினார். Consolidation of power. Lenin consolidated power and established a one-party state, suppressing opposition and rival factions. அதிகார ஒருங்கிணைப்பு. லெனின் அதிகாரத்தை ஒருங்கிணைத்து ஒரு கட்சி அரசை நிறுவினார், எதிர்ப்பு மற்றும் போட்டி பிரிவுகளை அடக்கினார். Establishment of the Soviet state. சோவியத் அரசு நிறுவப்பட்டது. Soviet government. Lenin established the Soviet government, based on the principles of Marxism, Leninism, and introduced a new system of governance. சோவியத் அரசு லெனின் மார்க்சிய லெனினிய கொள்கைகளின் அடிப்படையில் சோவியத் அரசாங்கத்தை நிறுவி ஒரு புதிய நிர்வாக முறையை அறிமுகப்படுத்தினார். Nationalization of industry. Lenin implemented policies of nationalization, taking control of key industries and sectors of the economy. தொழில் தேசியமயமாக்கல். லெனின் தேசியமயமாக்கல் கொள்கைகளை செயல்படுத்தினார், முக்கிய தொழில்கள் மற்றும் பொருளாதார துறைகளை கட்டுப்படுத்தினார். Economic policies. பொருளாதார கொள்கைகள். War communism. Lenin introduced war communism, a set of policies aimed at mobilizing resources for the civil war effort and establishing a socialist economy. போர் கம்யூனிசம். உள்நாட்டு போர் முயற்சிகளுக்கு வளங்களை திரட்டுவதையும் சோசலிச பொருளாதாரத்தை நிறுவுவதையும் நோக்கமாக கொண்ட கொள்கைகளின் தொகுப்பான போர் கம்யூனிசத்தை லெனின் அறிமுகப்படுத்தினார். New economic policy NEP. Later, Lenin introduced the NEP, which allowed for limited private enterprise and market mechanisms to stimulate economic growth. புதிய பொருளாதார கொள்கை NEP. பின்னர் லெனின் NEP-ஐ அறிமுகப்படுத்தினார், இது பொருளாதார வளர்ச்சியை தூண்டுவதற்கு வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனங்களுக்கும் சந்தை வழிமுறைகளுக்கும் அனுமதித்தது. International relations. சர்வதேச உறவுகள். Withdrawal from World War I. Lenin withdrew Russia from World War I, signing the Treaty of Brest-Litovsk with Germany. முதல் உலகப் போரிலிருந்து விலகுதல். லெனின் ரஷ்யாவை முதலாம் உலகப் போரிலிருந்து விலக்கிக் கொண்டு ஜெர்மனியுடன் பிரெஸ்ட்-லிட்டோவ்ஸ்க் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். Establishment of the Comintern. Lenin established the Communist International Comintern, an organization aimed at promoting socialist revolution worldwide. லெனின் உலகம் முழுவதும் சோசலிச புரட்சியை ஊக்குவிப்பதை நோக்கமாக கொண்ட ஒரு அமைப்பான கம்யூனிஸ்ட் இன்டர்நேஷனல் நிறுவினார். Legacy. Shaping Soviet society. Lenin's policies and ideology shaped Soviet society, economy, and politics, leaving a lasting legacy. சோவியத் சமூகத்தை வடிவமைத்தல். லெனினின் கொள்கைகளும் சித்தாந்தமும் சோவியத் சமூகம், பொருளாதாரம் மற்றும் அரசியலை வடிவமைத்து நீடித்த மரபை விட்டுச் சென்றன. Influence on global politics. Lenin's ideas and leadership influenced socialist and communist movements worldwide, contributing to the development of global politics. உலக அரசியலில் செல்வாக்கு. லெனினின் கருத்துக்கள் மற்றும் தலைமை உலகளவில் சோசலிச மற்றும் கம்யூனிச இயக்கங்களை பாதித்து உலக அரசியலின் வளர்ச்சிக்கு பங்களித்தன. Conclusion. Lenin's achievements had a profound impact on Russian and world history, shaping the course of socialist revolution and the development of the Soviet Union. லெனினின் சாதனைகள் ரஷ்ய மற்றும் உலக வரலாற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி சோசலிச புரட்சியின் போக்கையும் சோவியத் ஒன்றியத்தின் வளர்ச்சியையும் வடிவமைத்தன. ரஷ்ய புரட்சி 1917 உலக வரலாற்றின் மிக முக்கியமான நிகழ்வுகளில் ஒன்றாகும். இது ஜார் மன்னர்களின் கொடுங்கோல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து சோவியத் யூனியன் உருவாக காரணமாக அமைந்தது. இந்த புரட்சிக்கான முக்கிய காரணங்களை பின்வருமாறு வகைப்படுத்தலாம். அரசியல் காரணங்கள். பொலிட்டிக்கல் காசஸ். ஜார் மன்னரின் சர்வாதிகாரம். ரஷ்யாவை ஆண்ட இரண்டாம் நிக்கோலஸ் II மன்னர் மக்களுக்கு எந்த உரிமையும் வழங்காமல் சர்வாதிகார ஆட்சி நடத்தினார். நாடாளுமன்றம் டூமா இருந்தும் அதற்கு போதிய அதிகாரம் இல்லை.
நிர்வாகச் சீர்கேடு, அரசவையில் திறமையற்ற அதிகாரிகளும் மன்னரின் மனைவி மற்றும் மதகுருவான ராஸ்புட்டின் போன்றவர்களின் தேவையற்ற தலையீடுகளும் நிர்வாகத்தைச் சீர்குலைத்தன. சமூக காரணங்கள். சோஷியல் காசஸ். ரஷ்ய சமூகம் இரண்டு துருவங்களாக பிரிந்திருந்தது. விவசாயிகளின் துயரம். ரஷ்யா ஒரு விவசாய நாடு. ஆனால் பெரும்பான்மையான நிலங்கள் பிரபுக்களிடமே இருந்தன. நிலம் இல்லாத விவசாயிகள் பண்ணையடிமைகளாக சர்வ்ஸ் நடத்தப்பட்டனர். உழுப்பவனுக்கே நிலம் என்பது அவர்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்தது. தொழிலாளர்களின் நிலை. தொழிற்சாலைகளில் வேலை செய்த தொழிலாளர்களுக்கு மிக குறைந்த ஊதியமே வழங்கப்பட்டது. அவர்கள் ஒரு நாளைக்கு 12 முதல் 14 மணி நேரம் வரை வேலை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டனர். அவர்களுக்கு தொழிற்சங்கம் அமைக்கும் உரிமையும் மறுக்கப்பட்டது. பொருளாதார காரணங்கள். எகனாமிக் காசஸ். பஞ்சமும் வறுமையும். தவறான பொருளாதார கொள்கைகளால் ரஷ்யாவில் உணவு பஞ்சம் தலைவிரித்தாடியது. ரொட்டி வாங்குவதற்கு கூட மக்கள் மணிக்கணக்கில் வரிசையில் நிற்க வேண்டியிருந்தது. வரிசுமை. மன்னரின் ஆடம்பர வாழ்க்கைக்கும் போர்ச் செலவுகளுக்கும் ஈடுகட்ட மக்கள் மீது தாங்க முடியாத வரிசுமை ஏற்றப்பட்டது. முதலாம் உலகப் போரின் பங்கு. இம்பாக்ட் ஆஃப் வேர்ல்ட் வார் I. இதுவே புரட்சி வெடிப்பதற்கான உடனடி காரணமாக அமைந்தது. இராணுவத் தோல்விகள். முதலாம் உலகப் போரில் ரஷ்யா ஜெர்மனியிடம் படுதோல்வி அடைந்தது. போதிய ஆயுதங்களும் உணவும் இல்லாததால் லட்சக்கணக்கான ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்தனர். பொருளாதாரச் சரிவு. போருக்காக அதிகப்படியான நிதி ஒதுக்கியதால் உள்நாட்டில் அத்தியாவசிய பொருட்களின் விலை விண்ணை தொட்டது. இது மக்களிடையே மன்னர் மீதான வெறுப்பை உச்சத்திற்கு கொண்டு சென்றது. அறிவுஜீவிகளின் பங்கு. ரோல் ஆஃப் இன்டெலெக்சுவல்ஸ். கார்ல் மார்க்ஸ் போன்றவர்களின் பொதுவுடைமைச் சிந்தனைகள் மக்களிடம் ஆழமாக பரவின. லெனின் தலைமையிலான போல்ஷெவிக் கட்சி போல்ஷெவிக் பார்ட்டி தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் ஒன்றிணைத்து அமைதி, நிலம், ரொட்டி, பீஸ், லேண்ட் அண்ட் பிரெட் என்ற முழக்கத்துடன் புரட்சியை முன்னெடுத்தது. முடிவு. மக்களின் நீண்ட கால கோபமும் போரினால் ஏற்பட்ட நெருக்கடியும் இணைந்து 1917 இல் மாபெரும் புரட்சியாக வெடித்தன. இதன் விளைவாக மன்னராட்சி வீழ்ந்து லெனின் தலைமையில் உலகின் முதல் கம்யூனிச அரசு உருவானது. ஆயிரத்து 1917 நடந்த ரஷ்ய புரட்சி ரஷ்யாவை மட்டுமல்லாது உலக அரசியலையும் தலைகீழாக மாற்றியது. அதன் முக்கிய தாக்கங்களை நாம் ரஷ்யாவிற்குள் ஏற்பட்ட மாற்றங்கள் மற்றும் உலக அளவில் ஏற்பட்ட மாற்றங்கள் என இரண்டு பிரிவுகளாக பார்க்கலாம். ரஷ்யாவில் ஏற்பட்ட மாற்றங்கள். டொமெஸ்டிக் இம்பாக்ட். ரஷ்யா ஒரு பின்தங்கிய விவசாய நாடாக இருந்து உலகின் இரண்டாவது பெரிய வல்லரசாக உயர்வதற்கு இந்த புரட்சியே அடித்தளமிட்டது. ஜார் ஆட்சியின் முடிவு. 300 ஆண்டுகளாக ரஷ்யாவை ஆண்ட ரோமனோவ் வம்சத்தின் ரோமனோவ் டைனஸ்டி மன்னராட்சி முடிவுக்கு வந்தது. மன்னரின் சர்வாதிகாரம் ஒழிக்கப்பட்டு சோவியத் யூனியன் USSR என்ற புதிய சோசலிச குடியரசு உருவானது. உலகின் முதல் கம்யூனிச அரசு. தனிநபர் சொத்துரிமை ஒழிக்கப்பட்டது. நிலங்கள், வங்கிகள், தொழிற்சாலைகள் மற்றும் சுரங்கங்கள் அனைத்தும் அரசுடைமை ஆக்கப்பட்டன. உழைப்பவர்களுக்கே அதிகாரம் என்ற நிலை உருவானது. பொருளாதார வளர்ச்சி. ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய 5 திட்டங்கள் 5-year plans மூலம் ரஷ்யா அபரிமிதமான தொழில் வளர்ச்சி கண்டது. ஒரு விவசாய நாடு குறுகிய காலத்தில் ஒரு நவீன தொழில் வல்லரசாக மாறியது. சமூக மாற்றங்கள். கல்வி அனைவருக்கும் இலவசமாக்கப்பட்டது. பெண்களுக்கு சம உரிமை மற்றும் வாக்குரிமை வழங்கப்பட்டது. தொழிலாளர்களுக்கு 8 மணி நேர வேலை, ஓய்வூதியம் மற்றும் மருத்துவ வசதிகள் உறுதி செய்யப்பட்டன. உலக அளவில் ஏற்பட்ட தாக்கங்கள். குளோபல் இம்பாக்ட். ரஷ்ய புரட்சி உலக வரலாற்றில் ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்கி வைத்தது. முதலாளித்துவத்திற்குச் சவால். அதுவரை உலகில் முதலாளித்துவம் கேபிட்டலிசம் மட்டுமே ஒரே பொருளாதார முறையாக இருந்தது. ரஷ்ய புரட்சி அதற்கு மாற்றாக பொதுவுடைமை கம்யூனிசம் என்ற புதிய பாதையை உலகுக்கு காட்டியது. மக்கள் நல அரசு வெல்ஃபேர் ஸ்டேட் உருவாக்கம்.
கம்யூனிசம் தங்கள் நாட்டிலும் பரவிவிடுமோ என்று மேற்குலக நாடுகள் இங்கிலாந்து, பிரான்ஸ், அமெரிக்கா பயந்தன. எனவே தொழிலாளர்களின் புரட்சியை தடுக்க அவர்கள் தங்கள் நாட்டு தொழிலாளர்களுக்கும் சலுகைகள், காப்பீடுகள் மற்றும் உரிமைகளை வழங்கத் தொடங்கினர். காலனித்துவ எதிர்ப்பு. ரஷ்ய புரட்சி ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளில் நடந்து கொண்டிருந்த சுதந்திரப் போராட்டங்களுக்கு பெரும் ஊக்கத்தை அளித்தது. லெனின் ஏகாதிபத்தியம் என்பது முதலாளித்துவத்தின் உச்சக்கட்டம் என்று கூறி அடிமைப்பட்ட நாடுகளின் சுதந்திரத்தை ஆதரித்தார். இது இந்தியா உட்பட பல நாடுகளில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் உருவாகவும் சுதந்திர வேட்கை அதிகரிக்கவும் காரணமாக அமைந்தது. சீன புரட்சி. ரஷ்ய புரட்சியின் நேரடி தாக்கத்தால் 1949 இல் சீனாவில் மா சே-துங் தலைமையில் கம்யூனிச புரட்சி வெற்றி பெற்றது. உலகம் இரண்டாக பிளத்தல். உலகம் சித்தாந்த ரீதியாக இரண்டு முகாம்களாக பிரிந்தது. அமெரிக்கா தலைமையிலான முதலாளித்துவ முகாம், சோவியத் யூனியன் தலைமையிலான கம்யூனிச முகாம். இதுவே பின்னாளில் பனிப்போர் கோல்ட் வார் உருவாக காரணமாக அமைந்தது. சுருக்கம். ரஷ்ய புரட்சி சாதாரண மக்களிடம் தொழிலாளர்கள் நினைத்தால் ஆட்சியை கைப்பற்ற முடியும், ஒரு புதிய சமத்துவ சமூகத்தை படைக்க முடியும் என்ற நம்பிக்கையை விதைத்தது. The Russian Revolution of 1917 முதல் 1921 வரை. The Russian Revolution of 1917 முதல் 1921 வரை was a pivotal event in modern history that transformed Russia and had far-reaching consequences for the world. 1917 முதல் 1921 வரை ரஷ்ய புரட்சி நவீன வரலாற்றில் ஒரு முக்கிய நிகழ்வாகும். இது ரஷ்யாவை மாற்றியமைத்தது மற்றும் உலகிற்கு நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தியது. Causes of the revolution. புரட்சிக்கான காரணங்கள். Economic crisis. Russia faced severe economic hardship, including food shortages, inflation, and industrial stagnation. பொருளாதார நெருக்கடி, உணவு பற்றாக்குறை, பணவீக்கம் மற்றும் தொழில்துறை தேக்கம் உள்ளிட்ட கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை ரஷ்யா எதிர்கொண்டது. World War I. Russia's involvement in World War I led to heavy losses, further exacerbating economic and social problems. முதல் உலகப் போர். முதலாம் உலகப் போரில் ரஷ்யாவின் ஈடுபாடு பெரும் இழப்புகளுக்கு வழிவகுத்தது, பொருளாதார மற்றும் சமூக பிரச்சினைகளை மேலும் அதிகரித்தது. Autocratic rule. The autocratic rule of Tsar Nicholas II and the lack of democratic representation contributed to widespread discontent. எதேச்சதிகார முழுமையான அதிகாரம் ஆட்சி, முடியாட்சி, சர்வாதிகாரம் போன்ற அரசாங்க வடிவங்கள் எதேச்சதிகாரத்திற்கு எடுத்துக்காட்டுகள். இதில் அரசர் அல்லது சர்வாதிகாரி போன்ற ஒரு நபர் அல்லது குழு நாட்டின் மீது முழுமையான அதிகாரத்தை கொண்டிருக்கும். இரண்டாம் ஜார் நிக்கோலஸின் எதேச்சதிகார ஆட்சியும் ஜனநாயக பிரதிநிதித்துவமின்மையும் பரவலான அதிருப்திக்கு பங்களித்தன. Key events. முக்கிய நிகழ்வுகள். February Revolution. In February 1917, mass protests and strikes led to the abdication of Tsar Nicholas II and the establishment of a provisional government. பிப்ரவரி புரட்சி. 1917 பிப்ரவரியில் நடந்த பெருமளவிலான மக்கள் போராட்டங்களும் வேலைநிறுத்தங்களும் சார் நிக்கோலஸ் II பதவி விலகவும் இடைக்கால அரசு அமைக்கவும் வழிவகுத்தன. October Revolution. In October 1917, the Bolsheviks, led by Vladimir Lenin, staged a successful revolution, seizing power and establishing the world's first socialist state. அக்டோபர் புரட்சி. 1917 அக்டோபரில் விளாடிமிர் லெனின் தலைமையிலான போல்ஷெவிக்குகள் வெற்றிகரமாக புரட்சியை நடத்தியது. இதன் மூலம் உலகின் முதல் சமூகவாத அரசை நிறுவினர். Civil War. A brutal civil war ensued from 1918 to 1921, pitting the Bolsheviks against various anti-communist forces, including the Tsarist Whites and other groups. உள்நாட்டுப் போர். 1918 முதல் 1921 வரை போல்ஷெவிக்குகளுக்கும் சார் ஆதரவாளர்கள் வைட்ஸ் உட்பட பல எதிர் கம்யூனிஸ்ட் சக்திகளுக்கும் இடையில் கொடிய உள்நாட்டுப் போர் நடைபெற்றது. இம்பாக்ட். தாக்கங்கள். Establishment of the Soviet Union.
The Russian Revolution led to the establishment of the Soviet Union, which would become a major world power. சோவியத் ஒன்றியம் உருவாக்கம். ரஷ்ய புரட்சி சோவியத் ஒன்றியத்தின் உருவாக்கத்துக்கு வழிவகுத்தது. அது பின்னர் ஒரு உலக அதிசக்தியாக வளர்ந்தது. Spread of communism. The revolution inspired communist movements around the world, contributing to the spread of communism and shaping international relations. கம்யூனிசத்தின் பரவல். இந்த புரட்சி உலகம் முழுவதும் கம்யூனிச இயக்கங்களுக்கு ஊக்கமளித்து கம்யூனிசத்தை பரப்பவும் சர்வதேச அரசியலை மாற்றவும் காரணமானது. Social and economic changes. The revolution brought about significant social and economic changes in Russia, including the nationalization of industry, land redistribution, and the establishment of a socialist welfare system. சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்கள். இந்த புரட்சி ரஷ்யாவில் முக்கியமான சமூக மற்றும் பொருளாதார மாற்றங்களை ஏற்படுத்தியது. அதில் தொழிற்சாலைகள் தேசியமயமாக்கப்பட்டன, நிலங்கள் விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன, சமூகவாத நலத்திட்டம் அமைக்கப்பட்டது. Legacy. Impact on world history. The Russian Revolution had a profound impact on world history, shaping the course of international relations, politics, and society. உலக வரலாற்றில் தாக்கம். ரஷ்ய புரட்சி உலக வரலாற்றில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. இது சர்வதேச உறவுகள், அரசியல் மற்றும் சமூகத்தின் போக்கை மாற்றியமைத்தது.